ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி கிளாஸ் 12 பார்க்க போகிறோம் இந்தியன் பாலிட்டியில். ஸோ இதுக்கு முன்னாடி 11 கிளாஸஸ் பார்த்துட்டோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் டெலகிராம் குரூப்போட லிங்க்கையும் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் யூனியன் லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்க்குறது தேர்ட் டயர் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது உள்ளாட்சி அரசாங்கம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் லோக்கல் அஃபேர்ஸ் பை தி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி லோக்கல் பீப்புள். ஸோ நம்ம எப்படி எம்எல்ஏ அண்ட் எம்பி எலெக்ட் பண்ணுறோமோ அது மாதிரி ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் அதோட மெம்பர்ஸ் அண்ட் பிரசிடென்ட்ஸ், சேர்மன், இவங்களையெல்லாம் பீப்புளே டைரெக்டாக எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை தேர்ட் டயர் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன். ஸோ டெமோக்ரஸியை கிராஸ் ரூட் அளவுக்கு கொண்டு போகிறக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் ஹெல்ப் பண்ணுது. டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி சிட்டிசன்ஸ் இன் த டெசிஷன் மேக்கிங்ஸ். ஸோ இங்கே வருஷத்துக்கு ஒரு 6 டைம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து கிராம சபா கூடும். அதில் மக்களோட பிரச்சனைகளை நம்ம ஷேர் பண்ணி அதுக்கான தீர்வும் காணப்படும். இது முதல்ல 4 டைம் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக மார்ச் 22 அண்ட் நவம்பர் 1 சேர்த்தாங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 டைம் கிராம சபா ஒவ்வொரு வருஷமும் கூடும். ஓகே, ஸோ இது மாதிரி மக்களோட கொரிஸை ஈஸியாக ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் கொண்டு போய் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதை டீசென்ட்ரலைஸ்டு டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எஃபிஷியன்ட் டெலிவரி ஆஃப் லோக்கல் சர்வீசஸ். ஸோ சின்ன விஷயம், வாட்டர், சானிடேஷன், ரோட்ஸ், இந்த மாதிரி சின்ன விஷயத்த கூட நம்மளால் சால்வ் பண்ணுறக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது அந்த பஞ்சாயத்து ராஜ். ஸோ இண்டிபெண்டன்ஸ் மஸ்ட் பிகின் அட் த பாட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ்னு நம்ம சொன்னாவே அதில் முக்கியமான பர்சன் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. இதை எதிர்த்தது அம்பேத்கர். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பஞ்சாயத்துக்கு ஒரு சுயாட்சி உரிமை கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு கேஸ்ட் சிஸ்டம் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால அது மக்களுக்கு பிரச்சனையாக போய் முடியும், முக்கியமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனையாக முடியும்னு சொன்னது அம்பேத்கர். அதுவே அந்த பஞ்சாயத்து ராஜ் வில்லேஜஸோட லிபர்ட்டியை பற்றி பேசினது பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சொன்னாவே அதை முக்கியமாக ஃபர்ஸ்ட்டாக அதை என்ஷூர் பண்ணணும்னு சொன்னது மகாத்மா காந்தி அவர்கள். ஓகே, ஸோ இந்த கவர்மெண்ட்டோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம்னா நமக்கு டாப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ரூரல் அண்ட் அர்பன் நம்ம பிரிக்கலாம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸை. ரூரல் சைடு பார்த்திங்கன்னா பிளாக்ஸ் இருக்கும், வில்லேஜஸ் அண்ட் வில்லேஜ் அசம்பிளி. ஸோ ஒவ்வொரு வில்லேஜுக்கும் வில்லேஜ் அசம்பிளிஸ் இருக்கும். அந்த பஞ்சாயத்தில் இருக்க பீப்புளெலாம் சேர்ந்து அந்த கிராம சபா ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுவே அர்பனில் பார்த்தீங்கன்னா முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ் இருக்கும், முனிசிபாலிட்டிஸ் இருக்கும், டவுன் கவுன்சில்ஸ் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 கார்ப்பரேஷன்ஸ் முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி முனிசிபாலிட்டிஸ், டவுன் கவுன்சில்னு சொல்லிட்டு அதில் இருக்க அடுக்குகள் அது. ஓகே, ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக லார்ட் ரிப்பன் பீரியடில் ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1813 ஆக்டில் பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் பவர் கொடுத்துருப்பாங்க. அதாவது பஞ்சாயத்து ராஜ், அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு டாக்ஸேஷன் பவர் கொடுத்தது 1913 ஆக்டில் பிரிட்டிஷ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1882 லார்ட் ரிப்பன் ரெசல்யூஷன் ரிகார்டிங் வில்லேஜ் பஞ்சாயத்து ரிகார்டிங்காக ஒரு ரெசல்யூஷன் லார்ட் ரிப்பன் பாஸ் பண்ணியிருப்பார். அதை தான் பார்த்தீங்கன்னா மேக்னா கட்டான்னு சொல்லுவாங்க, மேக்னா கட்டா ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அதனால தான் ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் சொன்னால் அது லார்ட் ரிப்பன் அவர்கள். ஸோ ரிப்பன் இஸ் நோன் ஆஸ் தி ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியில் ஆர்டிகிள் 40 என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங் வில்லேஜ் பஞ்சாயத். ஸோ டிபிஎஸ்பி தெரியும், ஒரு ஸ்டேட், ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் மக்கள் நலனுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரெக்கமெண்டேஷன் நம்ம வச்சுக்கலாம், ஆர் பேசிக் பிரின்சிபல்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். அதெல்லாம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வச்சுருப்பாங்க. அந்த வகையில் இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து ரிகார்டிங்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 40 வச்சாங்க. இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாயத்து ராஜை உருவாக்கணும். ஸோ இதோட எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பஞ்சாயத்து ராஜை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு அமைக்கப்பட்ட கமிட்டி தான் பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டி.
1957 கொண்டு அமைக்கிறாங்க. இதோட ரிப்போர்ட்டை வந்து 1958 சப்மிட் பண்ணுவாங்க. 1958 வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 3 டயர் ஸ்ட்ரக்சர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத், அப்புறம் பஞ்சாயத்து சமிதி, அப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2, 1959 நாகௌர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ராஜஸ்தானில் ஃபர்ஸ்ட்டாக வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைக்கப்பட்டுச்சு. ஸோ இதை வந்து இனாக்ரேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா 1958 மெட்ராஸ் பஞ்சாயத்து ஆக்ட் இதெல்லாம் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டி 1977. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 டயர் ஸ்ட்ரக்சர், அதாவது சமிதி அப்படிங்கிறது தேவையில்லை, வில்லேஜ் பஞ்சாயத்து அண்ட் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து இந்த 2 மட்டும் போதும் அப்படின்னு சொன்னது தான் வந்து அசோக் மேத்தா கமிட்டி ரிப்போர்ட்டு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1977 அமைச்சிருப்பாங்க இந்த கமிட்டியை. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்எம் சிங்வி கமிட்டி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கமிட்டி. 1986 கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எல்எம் சிங்வி கமிட்டி. ஸோ இந்த கமிட்டிஸ் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஜிவிகே ராவ் கமிட்டி, ஸோ இது பார்த்திங்கன்னா 1984 வந்து அமைச்சிருப்பாங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹனுமந்த் ராவ், இந்த கமிட்டியாக இருக்கட்டும். அடுத்தது வந்து 1988 வந்து பார்த்திங்கன்னா 2 கமிட்டி பண்ணியிருப்பாங்க, கட்கில் கமிட்டி, அதே வருஷம் தங்கன் கமிட்டி. ஓகே, ஸோ இந்த கமிட்டிஸ்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கமிட்டிஸ். இதை தாண்டி நிறையா கமிட்டிஸ் இருக்குது. ஈஸ்வரன் கமிட்டி, சந்தானம் கமிட்டி, இது மாதிரி பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடான நிறையா கமிட்டிஸ் இருக்குது. பட் அது இம்பார்ட்டண்ட்டான கமிட்டிஸ்னால் இந்த கமிட்டிஸ் எல்லாம் தான். ஓகே, ஸோ இந்த கமிட்டிஸோட முக்கியமாக வந்து நம்ம பார்த்த மாதிரி எல்எம் சிங்வி கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 வந்து பாஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யார் அப்போது இருந்தாங்கன்னா நரசிம்ம ராவ் கவர்மெண்ட்டில். ஸோ இதோட ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூரல் லோக்கல் கவர்மெண்ட்டை கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்கறது, பஞ்சாயத்து ராஜ் கவர்மெண்ட். ஸோ இதை வந்து ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா பார்ட் 9 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் 9 ஆட் பண்ணியிருப்பாங்க ஷெட்யூல் 11. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 29 ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 29 ஐட்டம்ஸ் வந்து இந்த 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இருக்கும். இது வந்து ரூரல் பஞ்சாயத்து. ஸோ இதில் 3 டயர் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கிராம் பஞ்சாயத், பஞ்சாயத் சமிட்டி, அதாவது இன்டர்மீடியட் லெவல், அண்ட் ஜில்லா பரிஷத் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ 3 டயர் ஸ்ட்ரக்சர் வந்து இது தான். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் வந்து 20 லட்சம் பாப்புலேஷனுக்கும் கீழே இருந்துச்சுன்னா அவங்க வந்து இன்டர்மீடியட் லெவல் வந்து தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 20 லட்சம் பாப்புலேஷனுக்கு கீழே இருக்க ஸ்டேட்ஸில் இந்த பஞ்சாயத்து சமிட்டிங்கிற இன்டர்மீடியட் லெவல் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் வந்து பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இது ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி பார்த்த மாதிரி பார்ட் 9 வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பஞ்சாயத்துங்கிற வார்த்தையை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 243 243O வரைக்கும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ கடைசி ஷெடியூலில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கலாம். அண்ட் ஆர்டிகல்ஸ் 243 243O வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 11th ஷெடியூல், நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 11th ஷெடியூலில் 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ரூரல் பஞ்சாயத்துக்கு மட்டும்தான். ஸோ 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்து 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்து அர்பன் கவர்மெண்ட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன, இந்த ஐட்டம்ஸ்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்தோட ஜூரிஸ்டிக்ஷன் எதெல்லாம் அவங்க ஜூரிஸ்டிக்ஷனில் வருது அப்படின்னு கொடுத்துருக்கிறது தான் வந்து இந்த 11th ஷெடியூல். அடுத்து பார்த்திங்கன்னா கிராம சபா.
த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ் இன் த வில்லேஜ். இந்த கிராம சபாவில் ஒன் செகண்ட் ஸோ இந்த கிராம சபாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்தில் இருக்க எல்லா ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸும் வந்து இந்த கிராம சபாவில் இருப்பாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரும்போது எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க. அவங்க பாப்புலேஷன் ரேஷியோக்கு இது பற்றி இப்போ வந்து அது ரொட்டேஷனில் வரும். இப்போ வந்து ஒரு டைம் வந்து விமனுக்கு வரும், அடுத்தது விமன் எஸ்சிக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ரொட்டேஷன்லேயே வரும். ஒரே ஒரு இதில் வந்து ஜென்ரலாகவே என்றைக்கும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா எம்பி எம்எல்ஏ சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்டி சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் ஏற்காடும் சேந்தமங்கலம் தான். அது வந்து மாறாது. மேபி வந்து அந்த தொகுதி மறுவரையில் வந்து அதுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மற்ற டைமில் அது ஒரே அந்த 2 சீட்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஆனால் பஞ்சாயத்து அப்படி இருக்காது. ஒரு டைம் ஜென்ரல் சீட்டாக இருந்தால் அடுத்தது விமனுக்கு போகும், அது அடுத்த டைம் வந்து எஸ்சிக்கு போகும், எஸ்டிக்கு வந்து மேக்ஸிமம் போகாது. அவங்க பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் போகும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொட்டேஷன் பேஸில் இருக்குது. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா 33% வந்து விமனுக்கான ரிசர்வேஷன் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்லேயே அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேயே வந்து வந்துருச்சு. ஆனால் லேட்டராக பார்த்தீங்கன்னா வந்து 50% வந்து உயர்த்திட்டாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2016 வந்து 50% ஆக்குனாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு 17th ஸ்டேட்டாக வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடை 33%லேருந்து 50% ஆக்குனாங்க. ஸோ பஞ்சாயத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5-year term. எலெக்ஷன்ஸ் மஸ்ட் பி ஹெல்டு வித்தின் 6 months ஆஃப் டிசல்யூஷன். ஸோ அந்த 5 வருஷம் பீரியட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அடுத்த 6 monthsக்குள்ளே வந்து எலெக்ஷன் நடக்கும். ஆனால் அப்படி நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2011 வந்து எலெக்ஷன் வந்து நடந்துச்சு, பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2016 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2019 தான் வந்து அதுவும் ரூரலுக்கு மட்டும்தான் வச்சாங்க. 21 தான் வந்து பார்த்திங்கன்னா அர்பனுக்கும் வச்சாங்க. ஸோ இந்த 3 years பீரியட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சும்மா தான் இருந்துச்சு. ஸோ வந்து இது மேண்டேட்ரி கிடையாது, பட் பண்ணணுங்கிறது முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா 11th ஷெட்யூல். முன்னாடியே சொன்ன மாதிரி 11th ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா 29 items இருக்குது ரிகார்டிங் த பஞ்சாயத் ராஜ். 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆட் பண்ணது. இது என்ன நல்லா சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு. ஸோ அக்ரிகல்ச்சர், லேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு, மைனர் இரிகேஷன், அடுத்தது சோஷியல் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுது. பாவர்ட்டி அலிகேஷன் ப்ரோக்ராம்ஸு, எஜுகேஷன், ஹெல்த் கேர் இதெல்லாம். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோட் போடுறது, ஹவுசிங்கு, ட்ரிங்கிங் வாட்டர், அடுத்து எலக்ட்ரிஃபிகேஷன் இதெல்லாம் வரும். அடுத்து வெல்ஃபேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர், விமன் வெல்ஃபேர், மென்டலி ரிட்டார்டட், இந்த மாதிரி வந்து என்னென்னலாம் வந்து ஒரு அடிப்படை தேவையோ, மனிதர்களுக்கு என்னென்னலாம் அடிப்படை தேவையோ அது எல்லாமே வந்து வில்லேஜ் அந்த பஞ்சாயத்து அப்படிங்கிற வரம்புக்குள்ளே வந்து வரும். ஸோ இதனால தான் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் வந்து இத்தனை விஷயம் செய்கிறாங்க. அவங்களுக்கான ரிசோர்ஸ் வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடிப்படையில் தான் வந்து ஆர்டிக்கிள் 243I கீழே தான் வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் கொண்டு வராங்க. ஸோ ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனுங்கிறது பஞ்சாயத்து ராஜுக்கு எவ்வளோ டெவல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாடி தான் வந்து இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். இது எவ்ரி 5 years வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க டு ரிவ்யூ த ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் ரெக்கமெண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸஸ். ஸோ வந்து அந்த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸை எப்படி ஆக்மெண்டேஷன் அண்ட் அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், ஸோ இந்த ரிலேட்டடான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். சோர்ஸஸை வந்து இந்த பஞ்சாயத்து ராஜுக்கான ஃபினான்சஸ் எப்படிலாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கிராண்ட்ஸ் அண்ட் எய்டு, அதாவது ஸ்டேட்ஸ் கொடுக்குற ஃபண்டு அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டு இதன் மூலியமாக கிடைக்கிறது. அடுத்து டாக்ஸேஷன். ஸோ
பஞ்சாயத்து ராஜுக்குனே வந்து நிறைய டாக்ஸேஷன் பவர்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் வரும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸு அண்டு மார்க்கெட் ஃபீஸு. ஸோ இது மாதிரி வந்து இப்போது என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் டேக்ஸ் சொல்லலாம், வாட்டர் டேக்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா டேக்ஸேஷன் பவர்ஸ் வந்து பஞ்சாயத்து ராஜுக்கு இருக்குது. அண்டு ரெவென்யூ ஃப்ரம் அசைன்டு சப்ஜெக்ட்ஸ். ஸோ வந்து அவங்க வில்லேஜ் பஞ்சாயத்துக்குன்னு சொல்லி சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதில் வர ரெவென்யூஸையும் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆக்ட் சேம் இயர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் கவர்மெண்ட். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ரூரல் செல்ஃப் கவர்மெண்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது வந்து அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் முனிசிபாலிட்டிஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 9A வந்து ஆட் பண்ணிச்சு ஷெட்யூல் 12. ஸோ வந்து ஷெட்யூல் 11ல் பார்த்தீங்கன்னா 29 ஐட்டம்ஸ் இருக்கும். அதுவே ஷெட்யூல் 12ல் பார்த்தீங்கன்னா 18 ஐட்டம்ஸ் இருக்கும். இந்த ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷெட்யூல் 12ங்கிறது அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு பார்ட் 9Aல வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ இது வந்து இதுவுமே பார்த்திங்கன்னா 3 டைப் ஸ்ட்ரக்சர் இருக்கும்: நகர் பஞ்சாயத், முனிசிபல் கவுன்சில் அண்ட் முனிசிபல் கார்பரேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நகர் பஞ்சாயத்து அப்படிங்கிறது ரூரல் ஏரியாவிலேருந்து அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது அர்பனைஸ் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து நகர் பஞ்சாயத்து கீழே வரும். அப்புறம் வந்து முனிசிபல் கவுன்சிலுங்கிறது ஒரு சின்ன சின்ன அர்பன் ஏரியாஸ், ஃபுல்லாகவே அர்பன் ஆகிருக்கும், ஆனால் சின்ன சின்ன பார்ட்டாக இருக்கும். அதெல்லாம் அர்பன் முனிசிபல் கவுன்சிலில் வரும். அதே முனிசிபல் கார்பரேஷனுங்கிறது லார்ஜர் ஏரியா, சென்னை, கோயம்புத்தூர் அது மாதிரி. ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் 25 முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கம்போஷன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மெம்பர்ஸ்லாம் பீப்புளால் டைரெக்டாக எலெக்ட் பண்ணப்படுறவங்க. அதிலே பார்த்தீங்கன்னா வார்ட் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 or more வார்ட்ஸுக்கு சேர்ந்து ஒரு வார்ட் கமிட்டின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அது ஒரு வார்டுக்கும் தனியாக பண்ணலாம், இல்லை 2-3 வார்டுக்கும் சேர்ந்து ஒரு வார்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டும் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேண்டேட்ரி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டிக்கு பாப்புலேஷன் அட்லீஸ்ட் 3 lakh or more வந்து இருக்கணும். 3 லட்சத்துக்கு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த வார்ட் கமிட்டிஸ். அதனால தான் வந்து 2-3 வார்டை மர்ஜ் பண்ணி வந்து இந்த வார்ட் கமிட்டிஸ் வந்து உருவாக்குவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா District Planning Committee consolidates the plan prepared by the panchayat and municipalities in the district. ஸோ இந்த அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டில் மட்டும் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதோட முக்கியமான வேலை என்னென்னா பஞ்சாயத்தையும் முனிசிபாலிட்டியையும் ஒரு அந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து கன்சாலிடேட் பண்ணுறது, ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது தான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியோட வேலை. ஸோ இது கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 243ZDயில் வந்து வரும். ஸோ பின்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ கமிட்டி ஃபார் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் வந்து இந்த 243ZDயில் வந்து வரும். ஸோ 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இந்த அர்பன் லோக்கல் பாடிஸோட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் வந்து அவங்க எப்படி வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, அவங்க சோர்ஸஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா டாக்ஸேஷன் பவர். இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், ஹவுஸ் டேக்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய டேக்ஸஸ் இருக்குது. அடுத்தது முன்னாடி சொன்ன மாதிரி கிராண்ட்ஸ் அண்ட் எய்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர கிராண்ட்ஸும் வந்து இவங்களுக்கான ரிசோர்ஸஸ். அசைன் ரெவன்யூஸ் பார்த்திங்கன்னா ஷேர் ஆஃப் ஸ்டேட் டேக்ஸ். ஸோ வந்து ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்துக்கும் இன்னும் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஸ்டேட் டேக்ஸ்லேருந்து வந்து என்ஷூர் பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரூரல் அண்ட் அர்பன் ரெண்டுக்குமே சேர்த்து ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் தான் வந்து அவங்களுக்கான டெவல்யூஷனை டிசைட் பண்ணுது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சூப்பரிண்டன்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன்ஸ். அதாவது நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன்லையா இருக்கு இல்லையா, இப்போ வந்து 24ல் வந்து நமக்கு லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சு. இப்போ 26ல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க இல்லையா, அவங்க தலைமையில் தான் வந்து நடக்கும். அதுவே இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்துறதுக்கான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் பண்ணுது. ஸோ வந்து என்டையர் பஞ்சாயத்து எலெக்ஷனோட கண்ட்ரோலும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனில் இருக்குது. இதை அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து கவர்னர்.
ஸோ முன்னாடியே நம்ம ஒரு கிளாஸில் பார்த்துருப்போம். இது அப்பாயின்ட் பண்ணுறது கவர்னராக இருந்தாலும் இவங்கள வந்து பதவி விட்டு தூக்கணும்னா அது வந்து பார்லிமெண்ட் அண்ட் பிரசிடென்ட் கையில் தான் இருக்குது. இதோட மேஜர் சேலஞ்சஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து 3Fன்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது ஃபண்ட், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனரிஸ். ஸோ பஞ்சாயத்து ராஜோட என்னென்னலாம் அதோட சப்ஜெக்ட்டுன்னு பார்த்துருப்போம். அதாவது ரூரல் பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் 11ல் 29 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதுவே ஷெட்யூல் 12 அர்பன் கவர்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 18 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நிறைய ஏரியா கவர் ஆகுது. ஹெல்த்து, எஜுகேஷன், ரோடு, ஸோ வாட்டர் பாடிஸ், இந்த மாதிரி வந்து ஹியூஜ் ஏரியாஸ் வந்து அது கவர் பண்ணுது. ஆனால் அதோட ஃபண்டுங்கிறது, அதுக்கான ஃபண்டுங்கிறது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து இந்த ஃபண்டு கம்மியாகிறதுனாலேயே இந்த ஃபங்க்ஷன்ஸும் வந்து கம்மியாகுது. அண்ட் ஃபங்க்ஷனரிஸ் வந்து அடிக்குவேட்டாக கிடையாது. ஸோ அடிக்குவேட்டாக கிடையாது. ஸோ இந்த 3 எஃப்னால தான் வந்து ஒரு மேஜர் சேலஞ்ச் இருக்குது இந்த பஞ்சாயத்து ராஜுக்கு. அடுத்த ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா எக்ஸசிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரம் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸோ என்ன தான் வந்து பஞ்சாயத்து ராஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சுயாட்சி அப்படின்னு நம்ம பேசினாலுமே அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட தலையீடு ரொம்பவே அதிகமாக இருக்குது. முக்கியமாக லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ் வந்து அவங்க கேட்காம எதையும் செய்யக்கூடாது. இன்னும் டீப்பாக சொல்லப்போனால் கரப்ஷன், அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இதுக்கான பாதிப்பாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சோஷியல் பேரியர்ஸ் பார்த்திங்கன்னா சோஷியல் பேரியர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சோஷியல் பேரியர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சர்பஞ்ச் பற்றின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே வந்து விமன்ஸ்க்கான ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ சில டைம் வந்து அந்த வார்டை வந்து விமன்ஸுக்காக ஒதுக்கிட்டாங்கன்னா அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த விமன்ஸோட ஹஸ்பண்ட்ஸு இல்லைனா ஃபாதர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இவங்களுக்கு பதிலாக எல்லா வேலையும் பார்க்குறது. ஸோ இந்த இஷ்யூங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாகவே நடக்குது. இதைத்தான் வந்து சர்பஞ்ச் பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட்ஸ் எக்ஸசைசிங் பவர் ஆன் பிஹாஃப் ஆஃப் எலெக்டட் வைஃப்ஸ். ஸோ அது மாதிரி இன்னொரு இது என்னென்னா ஏஜ் வந்து இதுக்கு வந்து 21 இயர்ஸ் தான். நீங்கள் வந்து பஞ்சாயத்து எலெக்ஷனில் நிற்கணுன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து 21 இயர்ஸ் தான். ஸோ லோ அவேர்னஸ், லேக் ஆஃப் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இன் கிராம சபா மீட்டிங்ஸ். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 6 டைம்ஸ் வந்து கிராம சபா மீட்டிங்ஸ் வந்து நடக்கும். ஆனால் அதை வந்து மேக்ஸிமம் வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப வைடான ரேஞ்சில் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல. சும்மா ஒரு 10 பேர் அந்த மாதிரி தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஏன்னா லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஆன் லோக்கல் கவர்மெண்ட். ஸோ அது வந்து நம்ம அங்கே போய் சொன்னால் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு கிடையாது. அதுதான் ஒரு மெயின் ரீசன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ரூரலுக்கு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 243 ஆர்டிக்கிள் 243 வரைக்கும் வரும். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்படி நியூமோனிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. 243 டெஃபினிஷன்ஸ் ஆஃப் பஞ்சாயத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் 243 கிராம் சபா, கான்ஸ்டியூஷன் கம்போஷன், ரிசர்வேஷன் அண்ட் ரிசர்வேஷன், கான்ஸ்டியூஷன் கம்போஷன், ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 வந்து விமன்ஸுக்கு அண்ட் SC/ST ரிசர்வேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ சமீப காலமாக டிரான்ஸ்ஜெண்டர் கூட கொடுக்கலான்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கொடுக்கலான்னு பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் இன்னும் கொண்டு வரல. ஏன்னா அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதே பெரிய விஷயம். அடுத்து வந்து டியூரேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன், பவர்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பஞ்சாயத், பவர்ஸ் டு இம்போஸ் டேக்ஸு. அடுத்தது ஃபினான்ஸ் கமிஷன், பஞ்சாயத்து அக்கௌண்ட்ஸ் வந்து ஆடிட் பண்ணுறது. இது ஆடிட் பண்ணுறது, ரிவ்யூ பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராம சபா. அடுத்தது எலெக்ஷன்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து, அப்ளிகேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ வந்து இந்த பஞ்சாயத்து வந்து யூனியன் டெரிட்டரி அப்ளை பண்ணுறது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த ஆர்டிக்கிளில் இருக்கும். அது பார்ட் நாட் டு அப்ளை எனி ஏரியாஸ். ஸோ வந்து இந்த ATM இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸு. அடுத்து வந்து கண்டினியூன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லாஸ் அண்ட் பஞ்சாயத்ஸ். ஸோ பார் டு இன்டர்ஃபியர் பை கோர்ட் இன் எலக்ட்ரல் மேட்டர்ஸ். இது வந்து ஆர்டிக்கிள் 243 ஸோ ஏலேருந்து வரைக்கும் இது தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதுவே தான் அப்படியே ரிப்பீட் ஆகும் 243Pலேருந்து ZG வரைக்கும். ஸோ இது நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட அதே தான் ரிப்பீட் ஆகும். எக்ஸப்ட் வந்து
இதில் கிராம் சபான்னு இருக்கும், இதில் கிராம் சபா இருக்காது. மற்றபடி எல்லாமே அதே தான் ரிப்பீட் ஆகும் கிட்டத்தட்ட. இந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி இருக்காது. ஸோ அந்த மாதிரி 1-2 சேஞ்சஸ் தவிர மற்றெல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ ஓகே, இதுதான் வந்து ஒரு பேசிக்கான லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த வீடியோ. ஸோ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நான் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா அந்த 27 ஐட்டம்ஸ் 29 ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா ஷெடியூல் 11ல், அதை பற்றி அப்புறம் அந்த 18 ஐட்டம்ஸ் இதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப வேகாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஒரு டைம் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே வந்து லக்ஷ்மிகாந்த் அந்த மாதிரி எடுத்து ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னாலும் நான் கேளுங்க. இந்த பிடிஎஃப்பையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் டெலகிராம் குரூப்பில். டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. அடுத்த கிளாஸஸில் வந்து மற்ற டாபிக்ஸ் பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு 12 கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 4-5 கிளாஸஸில் இன்னும் ஒரு 8 கிளாஸஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் என்டையராக வந்து இந்தியன் பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் எனக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். மறக்காமல் டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.